கும்பராசி 2025 என்ன செய்தால் வெற்றி பெறலாம்? கும்பராசிக்காரர்கள் வாழ்வில் வசந்தங்களை மட்டுமே இந்த ஆண்டு அனுபவிப்பார். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எது நடந்தாலும் பரவாயில்ல, நடப்பதை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்திர ராசி கும்பராசி. குருவோட பார்வை படுறதுனால ஆத்ம பலம், குருவோட பார்வை படுறதுனால மன தைரியம், குருவோட பார்வை படுறதுனால கும்பராகு ரொம்ப விசேஷமான ராகு. அதுலயும் ராகுக்கு திரிகோண ஸ்தானத்திலே குரு பகவான் இருந்து அந்த ராகு பகவானை சாமி, இவர்களுக்கான தெய்வ வழிபாடு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானுடைய தாக்கம் குறைய. ஐயா சுகமே சொல்லையா. சுகமே சொல்கையா, குரு வாழ்க்கை குருவே துணை. கும்பராசி 2025 என்ன செய்தால் வெற்றி பெறலாம்? அருமையான கேள்வி. அதாவது என்ன நடக்கும், என்ன பிரச்சனை வருங்கிறத கேட்காம எது வேணாலும் நடந்துட்டு போகுதியா. என்ன செய்தா வாழ்க்கையில வெற்றி வரும்? உண்மை சாமி. நம்ம உறவுகளுக்கு எப்படி கொடுக்கணும் சாமி? என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன நடக்க போகுது, அதுல இருந்து நீங்க உங்களை எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த தெளிவா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 2 நாள் சாமி, 24 48 மணி நேரம் இதற்காக கடுமையா இன்டர்வியூ மட்டும் பண்ணிருக்கோம். அதற்கு முன்னாடி நீங்க போட்ட உழைப்பு இருக்கு பாத்தீங்களா, அது மிகப்பெரியது. 48 மணி நேரம் இன்டர்வியூ மட்டும் கொடுத்துருக்கோம். நம்ம உறவுகள் அதை பாக்குறப்போ, ஓ இது நடக்க போகுது, அப்ப நம்ம ரெடியா இருந்துக்கலாம், ஒரு அவேர்னஸ் கிடைக்கும்ல. அதுக்கு தான் சாமி இவ்வளவு மெனக்கெடு. நிச்சயமா. அதாவது நீங்க என்ன கேள்வி கேட்டீங்களோ அந்த சிந்தனையே கும்பராசிட்ட இருக்கு சாமி. நிச்சயமா. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எது நடந்தாலும் பரவாயில்ல, நடப்பதை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்திர ராசி கும்பராசி. அட நாங்க பார்க்காததையா, 7.5 சனி ஏற்கனவே, விரயச்சனி, ஜென்மச்சனி எல்லாம் நடந்துருச்சு. இப்ப அடுத்து ராகு கேது பகவான் கூட மாறுறாங்க, குரு பகவானுடைய மாற்றம்லாம் இருக்கு. எங்களை பொறுத்தவரையும் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படிங்கறதெல்லாம் தாண்டி யாரு இதெல்லாம் நடத்துறா, எந்த கிரகத்திட்ட இருந்து இந்த பாதிப்புகள் வருது, எங்களுக்கு ஒரே துணை தெய்வம் மட்டும்தான். இப்ப ஏதாவது ஒரு கோவில் குளங்களை சொல்லுங்க, ஏதாவது தான தர்மங்களை செய்வோம், மற்றபடி எது நடந்தாலும் ஏத்துக்க தயார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில தான் நீங்க கும்பராசி இருக்கிறாங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நிறைய பார்த்தாச்சு, நிறைய அனுபவிச்சாச்சு, நிறைய விஷயங்களை பொறுத்துக்கிட்டாச்சு, நிறைய விஷயங்களை தாமதப்படுத்திக்கிட்டாச்சு, ஒண்ணு கூட நடக்கல, அப்படி இறுக்கமா இருக்கு. சில கும்பராசிக்காரர்கள் சுய ஜாதகத்துல நடக்கிற தசாபுத்திகள் லக்னத்தின் அடிப்படையில நல்லா இருக்கும் பொழுது அவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப பேரு லக்ன ரீதியாகவும் சுய ஜாதக தசாபுத்தி ரீதியாகவும் கடுமையான சிக்கல்களுக்கு ஆளாகி நிற்கிறாங்க. அப்ப அந்த ஜென்ம சனியினுடைய தாக்கம் இவர்களுக்கு கடுமையா இருக்கு. சொந்த வீடு தானே அப்படின்லாம் சனீஸ்வரன் விட்டு வைக்கல. சொந்த வீடா இருந்தாலும், தாம் பிள்ளையா இருந்தாலும் தட்டி கேட்கிற குணம் சனி பகவான்கிட்ட இருக்கு. அப்ப ஒரு இறுக்கம் இருக்கு. அப்ப இவர்களுக்கு எதையுமே சமாளிக்கக்கூடிய தனித்திறன் கொண்ட உங்களுக்கு இந்த வருஷம் ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு. அது என்ன நல்ல வாய்ப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசி மேல, ராசினா மனசு, ராசினா உடல், ராசினா சிந்திக்கும் திறன், எல்லாமே குழப்படியா சிந்திக்க முடியாம ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருந்த ராசி மேல உட்கார்ந்து இருந்த சனீஸ்வர பகவான் உங்களை இப்ப ராசியை விட்டு விலகுறார். ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போறார். அப்ப ஜென்ம சனீஸ்வர பகவான் விலகி ஒரு பாத சனி. அப்ப நம்ம முன்னோர்கள் என்ன சொல்றாங்க, சனீஸ்வரன் போகும்போது நல்லதை கொடுத்துட்டு போயிடுவார், நன்மைகளை தருவார். சில மாதங்கள் சில முன்ன பின்ன இருந்தாலும் கூட இவர்களுக்கு மீனத்துல குரு பகவானுடைய வீட்டுல சனி பகவானுடைய நகர்வு பெயர்ச்சி இந்த 2025 மார்ச் 29க்கு பிறகு ரொம்பவே சாதகமான அம்சமா இருக்கு. அது ஒரு நல்ல ஒரு பலம் இவர்களுக்கு. அங்கிட்டு 2.5 வருஷத்துக்கு 7.5 சனி இருந்தாலும் கூட ஜென்மத்தை விட்டு விலகி விடுகிறோம். அதற்கப்புறம் குரு பகவானுடைய நிலை, ராசிக்கு 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய வீடு மனை வாகன சுகஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் ராசிக்கு திரிகோணம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கு இடம்பெறார். அப்ப நேர 9வது பார்வையாக, பலம் வாய்ந்த பார்வையாக குரு பகவான் இந்த ராசியை பார்த்துறார். அப்ப சொல்லுவாங்க, அந்தணன் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் 1000 கோடி, சாபம் இருந்தாலும் நிவர்த்தியாகும்னு சொல்லுவாங்க. அந்த குரு பகவானுடைய பார்வை ராசி மேல படுறதுனால, சனி பகவான் நகர்ந்ததுனால தெளிவு, குருவோட பார்வை படுறதுனால உறுதி, குருவோட பார்வை படுறதுனால ஆத்ம பலம், குருவோட பார்வை படுறதுனால மன தைரியம், குருவோட பார்வை படுறதுனால தெய்வத்தினுடைய துணை, இதெல்லாமே கும்பத்துக்கு இந்த வருஷம் கிடைச்சிரும் சில மாதங்களிலேயே. அப்ப குரு பகவானுடைய அருள் இருக்கிறதுனால குலதெய்வத்தை முதல்ல வழிபாடு பண்ணிக்கோங்க, உங்க குருநாதர்கிட்ட விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க, சித்தர்களுடைய ஜீவ சமாதி சென்று வழிபாடு பண்ணுங்க. 2ஆம் இடத்துல வாக்கு ஸ்தானத்துல சனீஸ்வர பகவான் அமர்ந்திருக்கிறதுனால வாக்குறுதிகள்ல கவனமா இருங்க, கொடுக்கல் வாங்கல்ல கவனமா இருங்க. நீண்ட காலமாக உங்களுடைய வரவு செலவுகள் இழுத்துக்கிட்டு இருந்தாலும் இன்னும் கொஞ்ச காலத்துல கொடுத்துறேன் அல்லது கொடுக்க முடியலங்கிற வாக்குறுதிகள் விஷயங்கள்ல வாக்கை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம்.
அப்போ வாக்கு ஸ்தானத்துல சனி உட்காரும் பொழுது இந்த நேரத்துல ராம மந்திரத்தை ராம 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 ஹரே ராம ஹரே ராம ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராமருடைய மந்திரத்தையும் அந்த கிருஷ்ண பரமாத்மாவையும் இந்த காலகட்டங்களிலே நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். ஆஞ்சநேயரை நினைச்சுக்கணும். 2ல சனீஸ்வர பகவான் இருக்கும் பொழுது பொதுவா சனிக்கிழமையான ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிடணும். துளசி இலை ஒரு துளியாவது தினசரி துளசி தீர்த்தம் குடித்து வருவது நல்லது. நெற்றியிலே ஆஞ்சநேயருடைய அந்த திலகத்தை வைத்துக் கொள்வது மிக சிறப்பு. இந்த வருஷம் இவர்களுக்கு 2ல சனி பகவான் இருந்தாலும் கூட பாதிப்புகள் குறைவுதான். அடுத்தது முக்கியமான 2 கிரகங்கள். இது ஏன் 4 கிரகம் மட்டும்தான் ஒரு வருஷத்தை ஆளுமை செலுத்துமானா, எல்லா கிரகங்களும் மாதக்கோள்கள், நாட்கோள்கள், சந்திர பகவான்லாம் நாட்கோள்கள், சூரிய பகவான் மாதக்கோள்கள், இந்த மாதிரி வந்தாலும் கூட வருடம் முழுவதும் உங்களை இந்த கிரகங்கள் ஆளுமை செலுத்தக்கூடிய வருடக்கோள்கள் தான். இந்த ராகு கேது பகவான், குரு பகவான், சனி பகவான்லாம் ஒரு சனி பகவான்லாம் 2.5 வருஷம் இருக்கிறார், குரு 1 வருஷம் இருக்கிறார், ராகு கேது 1.5 வருஷம் இருக்கிறாங்க. வக்ரம் இதெல்லாம் தாண்டி கூட இவர்கள் வருடம் முழுவதும் என்ன மாதிரியான தாக்கங்களை கொடுக்கறதுக்காகத்தான் நீங்க இந்த பலனை ஏன் எதற்குன்னு நீங்க கேட்டதுக்கு இதுதான் பலன். அப்போ உங்களுக்கு இந்த வருடம் ராசி மேல சனீஸ்வரன் போயிட்டாரு, சந்தோஷம், மாறி இருக்கிறாரு. அங்க மீனத்துல இருந்த ராகு இப்ப கும்பத்துக்கு வர்றாரு. பின்னோக்கி வரக்கூடிய கிரகங்கள்ங்கிறதுனால ராகு பகவான் கும்பத்திலே வந்து நிழல் கிரகமான ராகு பகவான் உங்களை ஆளுமை செலுத்துறார். கும்ப ராகு ரொம்ப விசேஷமான ராகு. அதுலயும் ராகுக்கு திரிகோண ஸ்தானத்திலே குரு பகவான் இருந்து அந்த ராகு பகவானை பார்ப்பது என்பது சிறப்பு. அப்ப ஏதாவது ஒரு அருவி, கோவில் தீர்த்தங்களில் நீங்க போய் குளித்து விடுவது, ஏதாவது ஒரு கோவில் தீர்த்தங்கள் உங்கள் வீட்டிலே அனுதினமும் இருப்பது ரொம்ப நல்லது. பச்சை கற்பூரம் குறைவில்லாமல் வீட்டில் வைத்துக் கொள்வது ரொம்ப சிறப்பு. அப்ப இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் உட்காரும் பொழுது இப்பதான் சனி பகவான் விளையிட்டார்ல, இன்னும் அடுத்த சனி போகும்போது நல்லதை கொடுத்துருவார்ல, இன்னும் வந்தவர் இவர் நல்லவரா இருப்பார்ல, இவர் கூட நான் தொழில் செய்யலாம்ல, நான் அடிஷனல் பிசினஸ் ஏதாவது செய்யலாம்ல, நான் முதலீடுகளை ஈர்க்கலாம்ல, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ல, பிள்ளைக்கு கடனுடனே வாங்கியாவது ஏதாவது படிப்பு விஷயத்துக்காக வெளிநாடு வெளிமாநிலம் அனுப்பிச்சிடலாம்ல, அப்படின்லாம் உங்களுக்கு குரு பார்க்கறதுனால சிந்தனையை தூண்டினாலும் கூட எதிர் துருவத்திலே ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார், கேது. ராகு பகவான் சிறப்புகளை செய்தாலும் கூட ராகுவை போல் கொடுப்பவர்களே, கேதுவை போல் கெடுப்பவர்களேன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அது நிறைய சூட்சமங்கள் இருக்கு, இருந்தாலும் நான் சொல்றேன். அப்ப சூரிய பகவானுடைய வீட்டுல இருந்து கேது உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டு 7ஆம் பார்வையா பார்த்துட்டு இருக்கிறார். அந்த இடத்திற்கு சுபகிரக பார்வை உங்க சுய ஜாதக அமைப்புல குரு நல்லா இருந்து நல்ல தசாபத்திகள் இருந்தா பாதகம் இல்லை. இல்லைன்னா நீங்க ரொம்ப பேரார்வமா எடுக்கக்கூடிய முடிவே உங்களுக்கு வினையாக மாறிடும். அப்ப நல்லது இருக்கு, அந்த நல்லதுக்குள்ள உங்களுடைய ஸ்திரமான புத்தி சிந்தனையை நீங்க வந்து தக்க வச்சுக்கும் பொழுது மட்டும்தான். இப்ப பாருங்க, நீங்க ஜோதிடம் பார்ப்பதனால இந்த பலன் அவர்களுக்கு தெரிகிறது, நல்ல விஷயம் தானே. நிச்சயம். ஓ, அப்ப சனி விளையிடுறாரு, குரு பாத்துக்கிறாரு, ராகு பகவான் இங்க உட்காந்துக்கிறாரு, இனி ஒரு ஆள் இருக்கிறாரு, ஒரு கேது பகவான். ஓ, அவர் தான் வந்து இப்ப நமக்கு பிரச்சனை. எங்க இருந்து பிரச்சனை? 7ஆம் இடத்துல இருந்து பிரச்சனை. 7ஆம் இடம்னா என்ன? மனைவி, பார்ட்னர், வாழ்க்கையினுடைய சம பங்கு. ஐயா, நீங்க பிறந்தீங்க, படிச்சீங்க, சகோதரத்தோட இருந்தீங்க, சகோதரர்கள் வழி அன்பு பாசத்தோட இருந்தீங்க, வீடு மனை வாகனம் தாயார் நலன்ல இருந்தீங்க, பூர்வ புண்ணியத்தால அனுபவிச்சீங்க, கடனை உடனே வாங்குனீங்க, திருமணத்தை பண்ணுனீங்க. அது 7ஆம் இடம். அதற்கப்புறம் நீங்க அந்த திருமணத்தினால அவமானப்படுறீங்களா, லாபத்தை சம்பாதிக்கிறீங்களா, புகழ பெறீங்களா, தொழில் பண்றீங்களா, சுகங்களை அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய இடம். அங்கே ஒரு பார்ட்னரை தேர்வு செய்யும் போது, அங்கே ஒருத்தரை தேர்வு செய்யும் போது நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லது ஏற்கனவே திருமணம் முடிந்தவர்கள் அவர்களிடத்துல உறவு பாராட்டும் பொழுது பாராட்டிக்கிட்டே இருக்கணும், அப்ரிசியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 7ல கேது இருக்கிறனால குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய சூழ்நிலை உங்கள் மனசுல வந்துடும். நீ பண்றது இது சரியில்லை, நீ பண்றது இது தப்பு. இந்த வாக்குவாதங்கள் குடும்பத்திலே அதிகம் வரும் இந்த 7ல கேது இருக்கும்போது. அப்ப கூடுமான வரையும் வாக்குவாதங்களை தவிர்த்து விட்டு சுமூகமான மனநிலையை கையாண்டாலே 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானுடைய தாக்கத்திலிருந்து விடுபடலாம். அதற்கு மந்திரங்களும் தெய்வ வழிபாடுகளும் இருக்கு, உபாசனை பண்ணிக்கோங்க. இருந்தாலும் சூரியன் வீட்டுல கேது இருக்கிறனால உடல்நிலைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். 2ஆம் இடங்கிறது குடும்பம் மட்டும் இல்ல, போஜனமும் 2ஆம் இடம் தான் சொல்லுது. நீங்க சாப்பிடக்கூடிய ஸ்தானமும் 2ஆம் இடம் தான் சொல்லுது. அதுக்கு பேர் வந்து கண், குடும்பம், இளைய கல்வி, போஜன ஸ்தானம்லாம் சொல்றோம். அப்ப 7ல கேது இருக்கும்போது சரியான நேரத்துக்கு உங்களை சாப்பிட விட மாட்டார். பழச சாப்பிடுவீங்க, ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட் துரித உணவுகளை விரும்பி சாப்பிடுவீங்க. ராகு வேற இங்க இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பசிய தூண்டுற நேரத்துல சரியான சாப்பாடு கிடைக்காது. ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, எங்கேயோ போய் கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிறீங்க. ராகு பகவான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாரு? பசிய தூண்டுறாரு, உங்களை சாப்பிட விடாம தடுக்கிறாரு, சாப்பிடுற நேரத்தை குறைக்கிறாரு. அதுக்கப்புறம் கேதுட்ட கொடுக்குறாரு, தாமதப்படுத்தி கேது உணவை கொடுக்குறாரு. 2 சேர்ந்துக்கிட்டு உங்களுக்கு ஃபுட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள பிரச்சனை வந்துடும். படம் பார்த்த மாதிரி இருக்கு.
ஏன் ராசியை அப்படிங்கிறது சந்திரன், சந்திரன் அப்படின்னா மனசு, மனசுக்குள்ள ராகு உட்கார்ந்து நமக்கான சூழ்நிலைகளை தடுக்கும். இது தடுத்துட்டு அங்க கேதுட்ட கொடுக்கும்போது கேது பகவான் கரெக்டா பிடிச்சு அவருடைய தசாபுத்தி அந்தாரம் சூட்சம் வர்ற காலத்துல கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இங்க இன்புட் அங்க அவுட்புட். இது பிறப்பு, அது இறப்பு. இது கொடுக்கிறது, அது கெடுக்கிறது. இது விரிவாக்கம், அது சுருக்கம். அப்ப இது ரெண்டுமே உங்க ராசியை பிடிக்கும் போது நீங்க உணவு முறைகள்ல ரொம்ப சுய கட்டுப்பாடோட இருக்கணும். அப்பதான் மாமே, மச்சனே, தம்பி, அண்ணே, சித்தப்பா எல்லாரும் வந்து சாப்பிடுமாப்லன்னு ஊட்டுவாங்க. போற வர பயணத்துல உங்களுக்கு தேவையான உணவு எது, உங்களுக்கு தேவையான உடை எது, எல்லாத்தையும் சுத்தபத்தமா பார்த்துக்கணும். கேதுனா கிருமி நாசினி, விஷஜந்துக்களால் தொந்தரவு. இரவு நேரங்கள்ல பயணம் பண்ணும்போது லைட்டை அடிச்சுக்கிட்டு போங்க, கரண்டை தொடும்போது கவனமா தொடுங்க, தண்ணியில குளிக்கும் போது கவனமா குளிங்க. 7ஆம் இடம் என்பது கேது இருக்கிறதுனால உங்களுக்கு சில தொந்தரவுகள் இருக்கு. வழிபாடுகளை முறையாக செய்தால் கும்பராசி குருவருளால் திருவுருளால் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள். எல்லா நன்மைகளும் இவர்களுக்கு கிடைக்கும். வயதிற்கு தகுந்த உயர்வு கிடைக்கும். சாமி, இவர்களுக்கான தெய்வ வழிபாடு முறையா வந்து இப்ப எல்லா கிரகமும் நல்லா இருக்கு சுவாமி. நம்ம ஆஞ்சநேயர் ஐயாவை சொல்லிட்டோம், வழிபாடுகளை சொல்லிட்டோம், எல்லாம் சொல்லிட்டாலும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானுடைய தாக்கம் குறைய பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பகமூர்த்தி கணபதியை கெட்டியாக பிடிச்சுக்கணும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் உங்களுக்கு அனுதினமும் விநாயகரை தொழுவது நல்லது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கும்பராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் போய் 2 தீபம், அது சூரியனுடைய வீட்டுல கேது இருக்கிறதுனால நெருப்பு ராசியில இருக்கிறதுனால 2 தீபம் விநாயகருக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடியது அருகம்புல். அருகம்புல் 2 கன்னியாவது அருகம்புல்ல கொண்டு போய் விநாயகருடைய சிரசில வைத்து 2 தீபங்கள் ஏற்றி மனமுருகி தோப்பு கரணம் போட்டுக்கிறது. அது ஏன்? சனி பகவான் அப்படின்னா உங்களுக்கான உடல் உழைப்பு, இது எல்லாத்தையுமே, அதுக்கு நிறைய அறிவியல் காரணங்கள் இருந்தாலும் கூட முறையா தோப்பு கரணம் போட்டு விநாயகரை சுற்றி, அதிலும் குறிப்பாக கும்பராசியில் பிறந்தவர்கள் கோபுரம் இல்லாத பராமரிப்பற்ற நிலையில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலை கூட்டி சுத்தப்படுத்தி வழிபாடு செய்து அங்கே சர்க்கரை பொங்கல் வைத்து குழந்தைகளுக்கு கொடுப்பது மாபெரும் வெற்றியை தேடி தரும். இந்த ஆண்டு உங்க ஊர்ல எந்த விநாயகர் கோவில் ஆற்றங்கரையில் இருந்தாலும் சரி, வருடம் பிறந்த உடனே நம்ம விநாயகர் கோயிலுக்கு போயிடுவோம். வெற்றியின் நாயகன் மூலவன் கணபதியை தொழுவான். அப்ப போய் அந்த இடத்தை கூட்டி சுத்தப்படுத்தி அதற்கான புது வஸ்திரங்களை எல்லாம் வாங்கி அந்த விநாயகரை அழகுபடுத்தி பார்க்க பார்க்க கும்பராசிக்காரர்கள் வாழ்வில் வசந்தங்களை மட்டுமே இந்த ஆண்டு அனுபவிப்பார்கள். நிச்சயமா. நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, கிருஷ்ண மந்திரமான ராம ராம ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே சொல்லிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு, மேலும் வேற ஏதாவது மந்திரம் உங்களுக்கு சொல்லணுமா? விநாயகர் பெருமானுடைய மந்திரங்களை சொன்னாலே போதும்யா. கணநாதனை வழிபட்டாலே போதும். வக்ரதுண்ட மகாகாயா சூரிய கோடி சமப்பிரபா அவிக்னம் குருமே தேவா சர்வகாரியேசு சர்வதா. அப்ப விநாயகர் பெருமானே, கணபதியே, மூலவனே, மூத்தவனே, முன்னின்று காப்பவனே, என்னை வந்து காத்தருள்வாய், எனக்கு நல்லவைகளை எல்லாம் செய்தருள்வாய். வேண்டுனாலே போதும் ஐயா, நல்ல வெற்றி கிடைக்கும். நிச்சயமாங்க. நெஞ்சார் நன்றிங்கள் ஐயா. சுகமே சொல்லுங்க ஐயா. சுகமே சொல்லுங்க ஐயா. குருவாழ்க, குருவே துணை.